ஒரு டெர்மட்டாலஜிஸ்டா இந்த ஒரு மேக்கப் ப்ராடக்ட்டை மட்டும் அட்லீஸ்ட் டெய்லி ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா. நீங்கள் எவ்வளோதான் அழுதாலும் எவ்வளோதான் காற்றடிச்சாலும் அந்த லேஷஸ் அப்படியே அதை சர்வைவ் பண்ணணுங்கிறதுக்காக தான் போடுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பட் அந்த லேஷஸ்க்கு கீழே இருக்கிற அந்த குட்டி குட்டி கிளான்ஸ்லாம் அழுகிறது உங்களுக்கு தெரியுதா? இல்லை. வாட்டர் ப்ரூஃப் மஸ்காராலாம் வந்துட்டு ஃபார்முலேட் ஆகிருக்கிறது மாய்ஸ்சர் இல்லாட்டி வாட்டரை வந்துட்டு ரெசிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஃபார்முலேஷனில் தான். இந்த மாதிரி எவ்வளோதான் வாவ் மேக்கப் ரிமூவரை வச்சு அது எடுத்தாலும் அதோட ரெசிடியூஸ் அங்கேயே தான் இருக்கும் ஒரு 4-5 நாளுக்கு மினிமம். இதை வந்துட்டு நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு இரிட்டேட் பண்ணுற மாதிரி நல்லா எவ்வளோதான் ரப் பண்ணி எடுத்தாலும் நம்ம ஸ்கின்ல ரேஷஸ் தான் உண்டாகும், இல்லாட்டி லேஷஸ் வந்துட்டு பிச்சுக்கிட்டு வரும், இல்லாட்டி அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு வீட்டை விட்டு போன்னு தள்ளாலும் போகாத ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அங்கேயே தான் கிடக்கும். ரெகுலர் பேசிஸில் மஸ்காரா யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்மட்ச் ப்ரூஃப் மஸ்காரா யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் ரொம்ப ரப் பண்ணாமல் நல்ல ஒரு மேக்கப் ரிமூவல் பாம் யூஸ் பண்ணி நம்ம மஸ்காராஸை ரிமூவ் பண்ணால் நம்ம வந்துட்டு ஐஸும் ஸ்கின்னும் லேஷஸும் சேஃபாக இருக்கும். பாய்.